ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் பெரிய காட்டின் வழியாக சேர்ந்து பயணம் செய்ய முடிவு செய்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு நடந்தார்கள். தங்கள் நட்பு எப்போதும் வலிமையாக இருக்கும் என்று நம்பினர். அந்த காடு மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. உயரமான மரங்கள் சுற்றிலும் இருந்தன. பறவைகள் இனிமையாக பாடின. குளிர்ந்த காற்று வீசியது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் காட்டுக்குள் மேலும் நடந்தார்கள். திடீரென ஒரு பெரிய பழுப்புக் கரடி புதர்களுக்குள்ளிருந்து வெளிவந்து மெதுவாக அவர்களிடம் நடக்கத் தொடங்கியது. அதை பார்த்த இரண்டு நண்பர்களும் மிகவும் பயந்து நின்றார்கள். அவர்களின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. கரடி எந்த நேரத்திலும் தாக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இருவரும் தங்களை காப்பாற்ற என்ன செய்யலாம் என்று அவசரமாக யோசிக்கத் தொடங்கினர். ஒரு நண்பர் அருகிலிருந்த உயரமான மரத்தை கவனித்தான். தனது நண்பரை நினைக்காமல் உடனே அந்த மரத்தை ஏறத் தொடங்கினான். தன்னை காப்பாற்றவே அவன் விரைந்து மேலே ஏறினான். மற்ற நண்பருக்கு மரமேற தெரியாது. அவன் சுற்றிலும் பார்த்தான். மறைவதற்கு இடம் எதுவுமில்லை. கரடி மெதுவாக அவன் பக்கம் வந்து கொண்டிருந்தது. அவன் மிகவும் பயந்தான். அந்த நேரத்தில் ஒரு விஷயம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. கரடிகள் இறந்த உடலை பொதுவாக தொடாது என்று எங்கோ கேட்டதை அவன் நினைத்தான். வேறு வழியில்லாமல் அவன் உடனே தரையில் படுத்துக்கொண்டான். மூச்சை பிடித்து இறந்தவன் போல அமைதியாக இருந்தான். கரடி தன்னை விடும் என்று அவன் நம்பினான். கரடி மெதுவாக அவன் அருகே வந்தது. பெரிய தலையை குனிந்து அவன் முகத்தையும் காதுகளையும் மணந்தது. அவன் உயிரோடு இருக்கிறானா என்று கரடி ஆராய்ந்தது. அவன் அசையாமல் அமைதியாக கிடந்தான். மூச்சை கூட கவனமாக பிடித்து கொண்டான். சிறிது கூட அசைந்தால் கரடி தாக்கிவிடும் என்று அவன் நினைத்தான். சில நிமிடங்கள் அவனை மணந்த பிறகு கரடி அவன் இறந்தவன் என்று நினைத்தது. பின்னர் ஆர்வம் இழந்து மெதுவாக திரும்பி காட்டுக்குள் நடந்து சென்றது. மரத்தின் மேலிருந்த நண்பர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். கரடி தூரம் சென்றது உறுதியாக தெரிந்த பிறகு அவன் மெதுவாக மரத்திலிருந்து கீழே இறங்கினான். அவன் தரையிலிருந்த நண்பரிடம் சென்றான். எதுவும் நடக்காதது போல சாதாரணமாக பேச முயன்றான். ஆனால் அவன் மனதில் சிறிது பயமும் வெக்கமும் இருந்தது. அவன் சிரித்துக்கொண்டு கேட்டான், "கரடி உன் காதுக்கு அருகே வந்தது, அது உனக்கு ஏதாவது ரகசியமாக சொல்லிவிட்டதா?" என்று அவன் ஆர்வமாக கேட்டான். தரையிலிருந்த நண்பர் மெதுவாக எழுந்தான். உடையிலிருந்த தூசியை துடைத்தான். தனது நண்பரை அமைதியாக பார்த்தான். அவனை ஆபத்தில் விட்டு சென்றதை நினைத்தான். அவன் அமைதியாக பதிலளித்தான், "ஆம், கரடி எனக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொன்னது. அது என் காதுக்கு அருகில் இருந்தபோது அந்த வார்த்தைகளை சொன்னது." அதை கேட்ட நண்பர் மிகவும் ஆர்வமாக ஆனான். "அது என்ன சொன்னது? தயவு செய்து அந்த ரகசியத்தை எனக்கும் சொல்லு" என்று அவன் கேட்டான். அவன் ஞானமாக பதிலளித்தான், "ஆபத்து நேரத்தில் நண்பனை விட்டு ஓடும் மனிதரை ஒருபோதும் நம்பாதே என்று கரடி எனக்கு அறிவுரை சொன்னது" என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நண்பர் மிகவும் வெக்கப்பட்டான். தனது செயல் உண்மையான நட்பல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். அந்த நாளிலிருந்து ஒரு பெரிய பாடம் எல்லோருக்கும் தெரிந்தது. ஆபத்தில் விட்டு ஓடும் போலியான நண்பன் வெளிப்படையான எதிரியை விட மோசமானவன்.